அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய KS ரவிக்குமார் சார் தலைமையில் தான் அந்த எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. பெரும்பாலும் இயக்குனர் உதவி இயக்குனருக்கு குருவாக இருப்பாங்க. ஆனால் KS ரவிக்குமார் பார்த்தா அப்படி இல்லை. அவர் மினிஸ்டருக்கு குருவாக இருந்திருக்காரு, ஃபைட் மாஸ்டருக்கு குருவாக இருந்திருக்கிறாரு. எங்கள் மேனேஜர் ஒரு காலத்தில் இந்த தேனப்பன் மேனேஜருக்கு அவர் குருநாதராக இருந்திருக்கிறாரு. இப்போ நிறைய சேரன் உட்பட நிறைய உதவி இயக்குனருக்கு குருநாதராக இருந்திருக்கிறாரு. அவருக்கும் எனக்கு கூட ஒரு சம்மந்தம் இருக்குது. இயக்குனராக அவருக்கு தாய் வீடு சூப்பர் ஃபிலிம்ஸ், எனக்கும் சூப்பர் வுட் தான். ஆமாம், திருப்பாச்சி சவுத் ஈஸ்ட் தான் ப்ரொடியூசர். பல ஒற்றுமை எங்களுக்கு இருக்குது. ரவிக்குமார் சார் அப்படி சொல்லணும்னா சில விஷயங்களை, சில உண்மைகளை சில சபை சொல்லித்தான் ஆகணும். நம்ம இப்போ சொல்கிறோம், ஒரு காலத்தில் சினிமா இப்படி இருந்துச்சு தெரியுமா, 80s பொற்காலம் அப்படின்னு இது லாங் ஏகோன்னு சொல்லி பேசிக்கிருக்கோம். அதே மாதிரி 10 வருஷம் கழிச்சு KS ரவிக்குமார் மாதிரி இயக்குனரை பற்றி பேசுகிற காலம் இன்றைக்கே பேசிக்கிருக்கோம் வரும். ஏன்னா அவங்க காலம் பொற்காலம். ஏன்னா KS ரவிக்குமார் அப்படிங்கிற ஒரு இயக்குனர் ஸ்பாட்லையும் சரி, எல்லா வருஷம் சரி, வேறு இயக்குனராக மட்டும் இருந்ததில்லை. அவர் அந்த படத்தில் ப்ரொடியூசருக்கு இருக்க அக்கறை விட பல மடங்கு அவருக்கு அந்த படத்தில் அக்கறை இருக்கும். அவ்வளோ உழைப்பு கொடுத்தாரு. ப்ரொடியூசர் இயக்குனர்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. KS ரவிக்குமார் சார், P. வாசு சார், எங்கள் குருநாதர் ராமநாராயண சார், S. சந்திரசேகர், உதயகுமார் சார், இப்படி பல பேர் இருப்பாங்க. இவங்க மாதிரி இயக்குநர்கள் அதிகமாக இருந்தால் தான் இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கும். முதல்ல பிடிச்சி பேசிக்கணும். நிறைய நல்லா சொன்னார் உதயகுமார் சார். ப்ரொடியூசர் இல்லாமல் யாரும் இல்லை. மினிஸ்டேட்டாக இருக்கட்டும், டைரக்டராக இருக்கட்டும், ஃபைட் மாஸ்டராக இருக்கட்டும், டான்ஸ் மாஸ்டராக இருக்கட்டும், எல்லா டெக்னீஷியன் இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரே முதலாளி ப்ரொடியூசர் தான். ஆனால் முதலாளியாக இருக்கணும். பணம் கொடுக்க மட்டும் இல்லை, எல்லா வகையிலும் ஒரு முதலாளியாக இருக்கணும். அது மாதிரி உங்கள் காலம்லாம் பொற்காலம் சார். உண்மையிலேயே நம்ம கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் கற்றுக்கிறத விட முதல்ல வீண் செலவு எப்படி குறைச்சிக்கணும், அது உங்களை மாதிரி இயக்கிட்டு தான் தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று சொன்னீங்க, 3 மாதத்தில் சவுதி சார் பார்த்து முடிச்சு கொடுக்க சொன்னார்ன்ட்டு. எனக்கு தான் ஒன்று வந்துச்சு. திருப்பதி அவங்க ஃபஸ்ட்டு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஏப்ரல் 14 தான் தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு. நான் ஷூட்டிங் ஆரம்பித்தது ஜனவரி 5 ஷூட்டிங் ஆரம்பித்து மார்ச் 2 ஃபஸ்ட் ஹாஃப் கொடுத்துட்டேன். அஜித் சார் ஹீரோ. இல்லை உங்களை மாதிரி இயக்குனரோட கற்றுட்ட விஷயம்தான். நமக்கு உண்மையிலே ஈடுபாடோட பிளான் பண்ணால் எல்லாம் வரும். அதுக்கெல்லாம் எல்லோரும் நீங்கள் முன்னோடியாக இருந்தீங்க. தேனப்பன் சார், அவருக்கு ரேசுராங்கில் முழுசாக சந்தந்தியாக மாறிட்டாங்கன்ட்டு, அது மாதிரி ஒரு முழுசாக ஒரு நடிகராக மாறிட்டார். அவர் எல்லாமே எல்லா வகையிலுமே பந்தா. KS ரவிக்குமார் சார், நீங்கள் சொன்னது உண்மைதான். ஹீரோனுக்கு தேடினார் பற்றியில, அங்கேயே முழு நடிகர் ஆகிட்டார். அவர் நான் நடித்தேன், முழு நடிகர் ஆகிட்டார். அந்த தயாரிப்பாளர் சிந்தனைலாம் போச்சு. முழுக்க நடிகராக தான் இருக்கான்னு நினச்சேன். ஆனால் கரெக்டாக அன்றைக்கி இண்டஸ்ட்ரிக்கு தகுந்த விஷயத்தை அன்றைக்கி சொல்லியிருக்காரு. நன்றி சார், தேவைப்படும் சார். உழைப்பாளருக்கு சப்போர்ட்டாக வந்திருக்கீங்க, ரொம்ப நன்றி. மையல்னா மோகம் தான் கரெக்டாக அர்த்தம் கவிஞரே. ஈர்ப்பு மோகம். ஆமாம், தமிழ்நாட்டிலேயே தமிழ் மக்களுக்கு எல்லாத்தையும் விட ஒரு மையல் அப்படின்னா சினிமா தான். சினிமா மேலே எல்லாருக்கும் அந்த மோகம், அந்த மையல் இருக்கு. அந்த மையல் இருந்தனால தான் ஒரு MG ராமச்சந்திரன் புரட்சி தலைவர் அவர்கள் முதலமைச்சராக முடிஞ்சது. சினிமாவில் மக்களுக்கு மையல் இருந்தால் தான் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக ஆக முடிஞ்சது. அதே மாதிரி டாக்டர் கலைஞர், அறிஞர் அண்ணா,
எல்லாருமே சினிமா மீது மக்களுக்கு உள்ள மையலை பயன்படுத்தி கொண்டார்கள். சினிமாங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு சக்தி. அது இன்னைக்கும் அது இருக்கு. அந்த மையலில் பல வகை இருக்கு. சிலருக்கு ஒரு நடிகரோட நடிப்பு மேல மையல் இருக்கும், சிலருக்கு நடிகர் மேலேயே மையல் இருக்கும். நடிகர் சிவாஜி கணேசன் அவர் நடிப்பு மீது மக்களுக்கு மையல். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மீது மக்களுக்கு மையல், அவரே பிடிக்கும் அவருக்கு. அது மாதிரி பல வகை. இன்னைக்கு நிறைய உச்ச நட்சத்திரங்கள் மிகப்பெரிய சிம்மாசனம் உட்காந்துருக்காங்க, போல் உச்சியில் உட்காந்துருக்காங்க. எங்கள் தலைவர் உதயகுமார் சொன்ன மாதிரி இதுக்கு எல்லாருக்குமே தயாரிப்பாளர் காரணம். அதே சமயம் அவரை ஷூட்டிங் ஸ்பாட்டில் கொண்டு வந்து டிரைவர், மேக்கப் மேன், காஸ்டியூமர், அன்னைக்கு ஃபைட்னா ஃபைட் மாஸ்டர், ஃபைட்டர்ஸு, டூப்பு, நடனம்னா நடன இயக்குனர், கூட ஆட டான்சர்ஸு, லைட்மேன், கேமராமேன், எல்லாத்துக்கும் மொத்தமாக இருக்க இயக்குனர், எல்லாருமே அவங்களுக்கு அவங்களுடைய உச்சமாக வர்றதுக்கு இன்னைக்கு மிகப்பெரிய புகழ இருக்கு காரணம். இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் போது அவங்களும் இந்த அக்கறை காட்டணும். ஏன்னா ஒரு உழைப்பாளியா, ஒரு தொழிலாளியா எங்களுடைய வேண்டுகோள் அது. சினிமாவில் பிரச்சனைக்கும் போது எல்லாரும் அங்கேயும் வேடிக்கை பார்த்துட்டு கூடாது, நாளைக்கு எல்லாத்தையும் பாதிக்கும். உதயகுமார் சார் எல்லாரும் சொன்னாங்க, புரட்சித் தலைவர் விரிவாக பேசிட்டாரு. சார் ஒரு சுருக்கம் ஒரே ஒரு விஷயம்தான். ஒரு விஷயம் துவக்கப்படுதுன்னா அது நல்ல நோக்கமாக இருக்கணும், நல்ல எண்ணத்தோடு துவக்கப்படணும். இன்னொருத்தனை அழிக்கணும்னு நினைச்சு கெட்ட எண்ணத்தில் ஒன்று உருவாக்கினா நமக்கு தான் அறிவு வரும். எதுவுமே சொல்றேன், பெப்சி அமைப்புங்கிறது தொழிலாளர் நலன் கருதி, தொழிலாளருக்கு பிரச்சனைனா சப்போர்ட்டா நிற்கும். டெக்னீஷியனுக்கு ஒரு சம்பள பிரச்சனையா சம்பளத்தை வாங்கி கொடுக்க முனைப்பா இருக்கும். பெப்சிங்கிறது உழைப்பாளர்களுக்கு, தொழிலாளர்களுக்கு முழுக்க சப்போர்ட்டா அது நலன் கருதி இருக்கிற ஒரு அமைப்பு. ஆனா இப்ப அதுக்கு எதை ஒண்ணு அமைக்கும் போது அது தொழில் நலன் கருதி ஆரம்பிக்கிறீங்களா? தொழிலாளர்களுக்கு வேலை வாங்கி கொடுக்கணும்னு அமைக்கிறீங்களா? தொழிலாளர் நம்ம பக்குவம் இருக்குன்னு ஆரம்பிக்கிறீங்களா? இல்ல, பெப்சி அழிக்கணும்னு ஆரம்பிக்கிறீங்க. என்ன தப்பான எண்ணமா இருக்குல்ல, கெட்ட எண்ணத்துல இருக்குல்ல. நீங்க உண்மையிலேயே உழைப்பாளருக்காக ஆரம்பிச்சீங்கன்னா நாங்க கூட வரோம், நாங்க வரோம். இன்னைக்கு சத்தியம் சொல்லுங்க, நாங்க உண்மையிலேயே உழைப்பாளருக்காக, தொழிலாளருக்காக, சும்மா டெக்னீஷியனுக்காக, அவங்க வறுமையிலிருந்து காப்பாற்றுங்கிறதுக்காக நாங்க முழுக்க அந்த நன்மைக்காக தான் நாங்க ஆரம்பிக்கிறோம்னா இந்த மேடையில இருந்தே உதயகுமார் சார், கே.எஸ். ரவிக்குமார் சார் எல்லாரும் நாங்க வரோம். இப்போ ஒன்னே ஒண்ணுதான் சின்ன கொஸ்டின். இப்போ பெப்சி தொழிலாளர் இருக்காங்க, இயக்குனராக இருக்கலாம், அசிஸ்டண்டாக இருக்கலாம், அசிஸ்டன்ட் கேமராமேனாக இருக்கலாம், காஸ்டியூமராக இருக்கலாம், யாராக இருக்கட்டும். அவங்களுக்கு ஒரு பிடிச்சிற சம்பளம் கொடுக்காம ஏமாத்துறாரு அப்படின்னா அந்த சம்பளத்தை வாங்கி கொடுக்கறதுக்கு பெப்சி உறுதுணையாக இருக்கும். அந்த பிடிச்சிட்டு வந்து வாங்கி கொடுக்கும். தயாரிப்பாளர்களே ஒரு தொழிலாளர் சங்கத்தை ஆரம்பிச்சா அங்கே இருக்க தொழிலாளர்களுக்கு சம்பள பிரச்சனைனா யார்கிட்ட வாங்குவாரு? உங்க சங்கம் உங்கள்கிட்ட போறது எப்படி வாங்கி கொடுப்பீங்க? அங்கே சேர்றவங்க யோசிக்கணும். நான் சொல்றேன், அங்கே சேர்றவங்க இதை யோசிக்கணும். அதனால மையல் நான் சொல்றேன், தமிழோட மக்களே சினிமா என்பது மோகமா இருக்கு. அந்த மோக சினிமா வளர்த்துருக்கு. இன்னைக்கு சினிமாவில் உள்ளவங்க கொஞ்சம் நமக்குள்ள ஒற்றுமை இருக்கணும். பதவிங்கிறது இன்னைக்கு வந்து பெப்சி தலைவர் சுலைமணி சார், தலைவர் பதவி நாளைக்கு இன்னொருத்தர் வரலாம். ஏகசி தலைவர் சங்கத்தில் உதயகுமார் சார் இருக்காரு, நாங்க இருக்கோம். நாங்களே சங்கம் இல்லை,
இன்றைக்கு பதவியில் இருக்கும், அவ்வளவுதான். நாளுக்கு மூத்த வருவாங்க. இது பதவியில் இருக்க அந்த போட்டி, அந்த ஈகோவில் சங்கத்தை அழிச்சிடக்கூடாது. அதுதான் எங்களோட வேண்டுகோள். மையல் மேல் படத்துக்கு வந்துடுவோம். கதாநாயகி இப்போ மைனா பார்த்தோம். மைனா பார்க்கும்போது அந்த இது தெரிஞ்சுது, கொஞ்சம் இந்த சில இதெல்லாம் சாயல் தெரிஞ்சுது. நான் சொன்ன அந்த மயில் சொன்னேன்ல, மைனாவில் கதாநாயகன் விதார்த்தா இருக்கலாம், ஆனால் உண்மையான கதாநாயகங்கிறது சேது தான். சேது சார், உங்களுக்கு அதில் சரியான ஜோடி அமையலை, ரொம்ப டார்ச்சர் அனுபவிச்சிட்டிய பா. ஆனால் இதே சரியான ஜோடி அமைஞ்சிச்சு உங்களுக்கு. ஆமாம், அந்த ஜோடி சிரிக்கவே மாட்டாது, சிடுன்னே இருக்கான், டார்ச்சர். இப்போ கரெக்டாக இதனால பொறுமையாக இருந்ததுக்கு அடுத்து நல்ல ஜோடி உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அப்போ எனக்குன்னா மைனாவில் இருக்கும்போது சேதுவுக்கும் ஏற்கனவே ஏழுமலைக்குமே அமலாப்பால் மேலே ஒரு மையல் இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு மோகம் இருந்திருக்கு. ரெண்டு முடிவு விட்டாங்க, அமலாப்பால் மாதிரியே ஒரு ஹீரோனை பிடிக்கணும்ட்டு. தேவை பிடிச்சி உண்மையிலே பல க்ளோஸ்அப் அவங்க சிரிப்பெல்லாம் பார்க்கும்போது அப்படியே அமலாப்பால் பார்க்குற மாதிரி இருக்குது. அதனால் உங்களுக்கும் இயக்குனருக்கும் அமலாப்பால் உள்ள ஒரு மையலில் அது மாதிரி ஹீரோனை தேடி பிடிச்சிருக்கீங்க. மைனாவில் இன்ஸ்பெக்டர் பார்த்தோம், ஆனால் ஒரு 5 வருஷம் அப்புறம் ஆனால் அதோட இளமையாக இருக்கீங்க நீங்கள், புரியல எனக்கு. அது அண்ணன் அப்போ இன்ஸ்பெக்டர் பார்த்தோம், இப்போ 5 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது ஒரு அப்பா கேரக்டர் பண்ணுற மாதிரி தான் ஆகும். தேனை பண்ண மாதிரி அப்பா கேரக்டரு, நம்ம உதயகுமார் சார் மாதிரி பெரியப்பா கேரக்டரு, இது மாதிரி பண்ணணும். ஆனால் பரவாயில்ல, இன்னும் இளமை எப்படியே உதயகுமார் சார் பார்க்குறாரு, உனக்கு 40 வைக்கிறேன் அடுத்த ஃபங்க்ஷனில். நான் அப்பா பண்ணிட்டேன், பிரச்சனை இல்லை. அது இளமை அப்படியே இருக்கு சார். நீங்கள் அதில் இன்ஸ்பெக்டர் நடிச்ச கூட இப்போ ஹீரோவுக்கு கரெக்டாக அம்சமாக இருக்கீங்க. அப்புறம் இந்த விழா நாயகன் அமர் கீத், சவுந்தர் சாரோட மகன். நாங்கள் இந்த வகையில் நாங்கள் இந்த சினிமாவை பொறுத்த வரைக்கும், கலைத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வாரிசை வர இருப்போம். என்ன சினிமாத்தில் வாரிசு தான் வரணும், என்ன அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு இயக்குனர் பையன் இயக்குனராக வரணும், மியூசிக் பையன் மியூசிக் வரணும், தயாரிப்பாளர் பையன் தயாரிப்பாளர் வரணும். கலைத்துறையில் வாரிசுங்கிறது வரவேற்கணும், நாங்கள் வரவேற்கோம். என்ன உட்காருங்க. சவுந்தர் சார் ரொம்ப 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 நண்பர், ரொம்ப எளிமையானவர். ஆமாம், ஒவ்வொரு தகவலுக்கும் சொல்கிறேன், இயக்குனராக இருக்கட்டும், நடிகராக இருக்கட்டும், தயாரிப்பாளராக இருக்கட்டும், அவங்க ஜெயிச்சதை விட, தான் போராடிச்சதை விட, தான் எவ்வளோ வெற்றி அடைந்தா கூட அவங்களுக்கு சந்தோஷம் இருக்காது. ஆனால் அவங்க பையன் வெற்றிக்காக காத்திருப்பாங்க. தன் பையன் வெற்றி தான் அவங்களுக்கு ஒரு முழுமையான வெற்றியை தரும். தன்னோட வெற்றியை தவிர அதை விட பல மடங்கு அவங்களுக்கு அதான் தரும். கண்டிப்பாக உங்கள் மூலியமா உங்கள் அப்பாவுக்கு இன்னும் உங்களுக்கு சார் இன்னும் பொறுப்பு கொடுங்க சார் நீங்கள். ஆமாம், அப்போ அந்த கவிஞர்கள் நம்ம விவேகா சொல்லவே தேவையில்லை, கவி கொட்டி தீத்துருவார் அப்படியே. அப்புறம் ஏகாதசி, அதில் ஒரு நல்லா இருந்துச்சு சார். அந்த உன் கைரேகைப்பட்ட வரட்டி நல்ல நல்லா இருந்தது. 3 படமே சூப்பர். மைனாங்கிற அது மெயின் வரைஞ்சி வச்சு ரொம்ப நாளைக்கு அப்புறம், எல்லாம் சொன்ன மாதிரி ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த படம் மையல் ஒரு கிராமிய மனத்தோட, இசையும் சரி எல்லாம் சரி, ரொம்ப ஒரு காதுக்கும் கண்ணுக்கும் இதயத்துக்கும் எல்லாத்துக்குமே இதமாக இருந்தது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். இந்த வெற்றியை தொடர்ந்து தயாரிப்புகளை தொடர்ந்து திரைப்படத்தை தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருக்க வேண்டும். நிறைய கலைஞர்களுக்கு வேலை கொடுங்க. நன்றி, வணக்கம்.